தஞ்சை மாவட்டம் முழுக்க பயணம். ஒவ்வொரு இடமா பார்க்கிறது. கும்பகோணத்துல பாழாக்கப்பட்ட நந்தன் கோட்டை மதில், அப்புறம் தோல்காசு நந்தன், களம்பகம்பாடிய நந்தன், கம்மாளர்கள் அவர்களோடு போரிட்டு வீர போரிட்டு அவர்கள் கட்டிய கோட்டையை தகர்த்த சாம்பவ பேரரசி. ஒவ்வொன்னா ஒவ்வொரு தடமா ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து வருது. பிறகு நந்தனார் நின்று துதித்த ஓம குளக்கரை. அதுக்கடுத்து திருச்சிராப்பள்ளி சாம்பவர், தஞ்சாவூர் பிரியாவிடை சாம்பவர், திருவாரூர் தியாக சாம்பவர், பெரியநாயகி மாரியம்மா, ஆனையேறும் பெரும்பறையன். ஒரு சொல்றாரு நம்ம தாத்தா, என்ன சொல்றாரு பாருங்க, பாறையன் என்றால் நான் தான் என்று பெருமையோடு சொல்வதற்கு முன் வந்தாலே ஒழிய சுதந்திரம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி சொல்ல முன்வராத வரை சுதந்திரம் பாராட்ட முடியாமல் தாழ்த்தப்பட்டு தரித்திரமாக திரிவார். அதனால என்ன செய்த, பாறையன் என்று முடிசூட்டி ஒரு இதழை நடத்தினேன். 1893 பாறையன் பேர் வச்சு நடத்தினாங்க. எது உன்னை அடிமைப்படுத்துகிற சொல் என்று நீ நினைக்கிறாயோ அது உன்னை விடுதலை செய்ய வைக்கிற எழுச்சி சொல்லாக மாறாத வரை நீ அடிமைதான். பறைய ஆமண்டா, நான் பறைய பெண்ணடா, அது வர வரைக்கும் உனக்கு விடுதலை இல்லை. ஐயா நான் பறைய, என்ன நீ வெறும் ஐயா, நான் பறைய, எனக்கு தான் அடைமொழி இருக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொன்னா பார்த்து வர்றாரு. ஆனையரும் பெரும்பறையில் எல்லா நினைவிடங்களையும் பார்க்கிறாரு, எல்லா தடங்களையும் பார்த்து வர்றாரு. அதுல என்ன சொல்றாரு, இந்த முன்னோர்களை அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகள், நினைவிடங்கள், அதுதான் பிற்காலத்தில் பகை மன்னர்களால் கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ற வரலாற்று உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்துறார். அங்கு